ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சேர்தந்த வெள்ளிட புங்கமலாசன தேவி செஞ்சோல் தாத்தந்த நமன தாமரையாட்டி சரோருக்கு மேல் பார்த்தந்த நாதன் இசை தந்த அரண பங்கையத்தால் பார்த்தந்த சூரியன் போர்கத்தாலே வணங்குதுமே. பெண் தாமரைக்கு நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தந்தாமரைக்கு தகாதுகளோ. சகம் ஏழு மலித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டா கோணம் கண்டான் சுவைகள் கரும்பி சகல கலாவல்லியே. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முருகப்பெருமானின் சிறப்பை சொல்லுகின்ற திரிசக்தி அர்ச்சனை திரிசக்தி ஹோமம் என்று சொல்லப்படுகின்ற விசேஷமான அந்த ஹோமத்தை பற்றிய அந்த ஹோமத்தின் சிறப்பை பற்றி நாம் இன்றைய தினம் சிந்திக்க இருக்கிறோம். முருகப்பெருமான் ஞானமே உருவான ஒரு தெய்வம். ஞானஸ்கந்தன் என்று முருகப்பெருமானுக்கு ஒரு பெயர் உண்டு. அந்த ஞானமே உருவாகி நம்மையெல்லாம் காப்பதற்காக, நம்மையெல்லாம் வாழ்விலே கைதூக்கி விடுவதற்காக அவதரித்த ஒரு பரம்பொருள் முருகப்பெருமான். கஷ்யப சிவாச்சாரியார் கந்தபுராணத்திலே முருகப்பெருமானின் அவதாரத்தை சொல்கிறார். அவர் சொல்லும்போது எப்படி சொல்கிறார் என்றால், அருவமும் உருவமும் ஆகி பிழம்பதோர் பிரமமாகி கருணை முகங்கள் 6 கொண்டு கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் இவ்வுலகில் வந்த நான் நம்மையெல்லாம் உய்வதற்கு என்று கஷ்யப சிவாச்சாரியார் தன்னுடைய கந்தபுராணம் சொல்கிற இடத்திலே சொல்கிறார். இந்த இடத்துல நாம ஒண்ணு பார்க்கிறோம். நமக்கெல்லாம் குழந்தை பிறந்த உடனே தான் பேர் வைப்பார்கள். முருகப்பெருமானுக்கு தான் பிறக்க முன்னாடியே பேர் வைச்சாங்க. திருமுருகன் வந்து இங்கு உதித்தினான் உலகம் ஒய்வதற்கு என்று பாடினார். அந்த முருகப்பெருமான் எப்படி அவதரித்தார்? அந்த முருகப்பெருமானின் அவதார நோக்கம் என்ன என்று நாம் இப்போது சிந்திக்க இருக்கிறோம். முருகப்பெருமான் அவதார நோக்கம், சூரபத்மன், தாரகன் இவர்கள் எல்லாம் கடுமையான தவம் இருக்கிறார்கள். அப்படி அவர்கள் தவம் இருந்து ஈசனை நோக்கி கடும் தவம் புரிகிறார்கள். கடுமையான தவம், உடலை வருத்தி தவமேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுகள் பல கழிந்தன. ஈசன் தோன்றி உங்களுக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டார். சூரபத்மன் சொன்னான், சிவசக்தியினால் மட்டுமே தான் எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும். மற்ற யாராலும் எந்த நிலையிலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்கிற ஒரு வரத்தை அந்த ஈசனிடத்திலே கேட்டு பெற்றான். ஈசன் வரப்பிரசாதி, சிவசக்தியான ஒரு அம்சத்தினால்தான் தனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று கேட்டவுடனே வரப்பிரசாதி உடனடியாக ஈசன் சொன்னார், சூரபத்மனே, நீ கேட்ட வரத்தை உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். ஈசன் பிரத்யட்சமாயிருக்கிறார். சூரபத்மன் கடும் தவம் ஏற்றிருக்கிறான். பல காலம், பல்லாண்டு காலம் காட்சி, அந்த திருவுருவ காட்சி, ஈசனின் காட்சி அவனுக்கு கிடைத்திருக்கிறது.
அந்த ஈசனை தரிசிக்கும் பாக்கியம் அந்த சூரபத்மனுக்கு கிடைத்திருக்கிறது. ஈசனிடமிருந்து வரம் பெற்றிருக்கிறான். இருப்பினும் அவனால் அந்த வரத்தை நல்ல வழிக்கு பயன்படுத்த முடியவில்லை. அவனுடைய அந்த தமோ குணம் என்று சொல்லுவார்கள். மனிதனுக்கு 3 குணங்கள் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம் என்று. சத்வகுணம் என்பது அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தை மக்களிடையே பரப்புவது சத்வகுணம் என்று சொல்லலாம். ரஜோகுணம் என்றால் நான் எனது என்கிற ஒரு பற்றுதலை பெற்றுக்கொண்டு அதற்காக உழைப்பது ரஜோகுணத்தின் பால்பட்டது என்று புரிந்து கொள்ளலாம். தமோகுணம் மூடத்தன்மை நிறைந்தது. ரஜோகுணமாவது சரி, நான் என் குடும்பம், என் மனைவி, என் மக்கள், என் குழந்தைகள் என்பதற்காக உழைக்கிறோம், அவர்கள் பால் பற்று வைத்திருக்கிறோம், அவர்களுக்காக நாம் உழைக்கிறோம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தமோகுணம் என்பது மூடத்தன்மை. எந்த நிலையிலும் அவர்களுக்கு நம்மால் சொல்லி புரிய வைக்க முடியாது என்கிற ஒரு மூடத்தன்மை நிறைந்ததுதான் தமோகுணம். அப்படி ஈசனின் திருவுருவம், ஈசன் காட்சியளித்திருக்கிறார், ஈசன் பிரசன்னமாயிருக்கிறார், ஈசன் முன்னால் நின்று வந்து காட்சியளித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, சூரபத்மனே உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஈசனும் சூரபத்மன் கேட்ட வரத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே யஜுர்வேதம் என்று ஒரு பகுதி உண்டு. அந்த யஜுர்வேதத்திலே மத்தியமமாக இருப்பது ருத்ரம் என்று சொல்லுவார்கள். அந்த ருத்ரத்தின் மத்தியமமாக இருக்க ஒரு மந்திரம் நமச்சிவாய என்கிற மந்திரம். அப்படி இந்த ருத்ரம் 2 பகுதிகளாக இருப்பதாக வேதம் சொல்கிறது. ஒன்று அதற்கு நமக்கம் என்று பெயர், இன்னொரு பகுதிக்கு பெயர் சமக்கம் என்று பெயர். ஈசனை தொழுவது நமக்கம். அப்படி அந்த நமக்கம் என்கிற அந்த வேத பகுதியை நாம் ஸ்தோத்திரம் செய்தோம் என்றால் ஈசன் நம் முன்னே வந்து நின்று விடுகிறார் என்பது தாற்பயம். அவ்வளவு வரப்பிரசாதி. உடனடியாக வந்து நின்று வரம் தருவதில் மிகவும் சிரேஷ்டனானவர் அந்த ஈச பெருமான், அந்த சிவபெருமான். அப்படி அந்த நமக்கம் என்கிற அந்த பகுதியை சொன்ன உடனே ஈசன் வந்து விடுகிறாராம். வந்து நின்று என்ன வேண்டும் என்று கேட்கிறாராம் நம்மிடம். அதுதான் அந்த வேத பகுதி சொல்கிறது, நமக்கம் சமக்கம் என்கிற பகுதி. அப்படி அந்த நமக்கம் பகுதியை சொன்ன உடனே என்ன வேண்டும் என்று ஈசன் கேட்ட உடனே நம்மல்ல வேதம் எவ்வளவு நம்மில் கருணை உள்ளது தெரியுமா? நம்ம ஏதாவது தப்பா கேட்டுட போறோமோன்னு நம்ம வாழ்க்கைக்கு நிறைய தேவை இருக்கு. அந்த நேரத்தில் ஈசனை பார்த்த அவர் மிகப்பெரிய ஒளி, அக்னி ரூபம், அக்னி சொரூபம். அந்த ஒளியிலே, அந்த அகில பரபரப்பிலே நம் கேட்க வேண்டியதை ஏதாவது கேட்காமல் மறந்து விட்டு விடுவோம் என்கிற கருணையினாலே வேதமே ஒரு பகுதி சொல்லி இருக்கிறது. சமக்கம் என்கிற ஒரு பகுதியை சொல்லி இருக்கிறது. அந்த சமக்கம் என்கிற பகுதியை அந்த ஈசன் முன்னாடி நாம் தோத்திரம் செய்தோம் என்றால் அனைத்தும் வாழ்க்கையில் தேவையான அனைத்தும் அந்த சமக்கம் பகுதியில் இருக்கிறதாம். சஞ்சமே மயச்சமே அது காமச்சமே காமச்சமே என்று நமக்கம் என்கிற அந்த பகுதியிலே எல்லாம் என் வாழ்க்கையில் தேவையான அனைத்தும் எனக்கு வேண்டும் என்று சொல்கிற அந்த ஒரு பகுதியை நாம் ஸ்தோத்திரம் ஈசனின் முன்னாலே ஸ்தோத்திரம் செய்தோம் என்றால் ஈசன் அனைத்தும் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்லிவிடுவார் என்பது வேதம் நமக்கு இட்டு இருக்கிற ஒரு கட்டளை, வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற உத்தரவாதம். அப்படி இந்த ருத்ரன் ஈசனாகப்பட்டவர் அந்த சூரபத்மன் தியானம் செய்திருக்கிறார், நேரில் காட்சியளித்திருக்கிறார், பிரசன்னமாகி இருக்கிறார். அப்படி பிரசன்னமான
அந்த சூரபத்மனுக்கு வரம் கொடுத்திருக்கிறார். சிவசக்தியின் சக்தியினால் மட்டுமே எனக்கு மரணம் சம்பவிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். ஈசனும் கொடுத்தேன் தந்தேன் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார். பல்லாண்டுகள் தியானம் செய்தும் அந்த சூரபத்மனுக்கு இருக்கிற அந்த மூடத்தன்மையினாலே மக்களை துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். இப்பதான் அவனுக்கு யாராலும் வெற்றி பெற முடியாது, அவனால் யாரும் அவனை வெற்றி கொள்ளவே முடியாது. அவ்வளவு மிக பராக்கிரமசாலியாக இருக்கிறான். ஈசன் கொடுத்த வரத்துடன் இருக்கிறான். தேவர்களையும் மற்றவர்களையும் மனுஷர்களையும் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறான். காலம் பல சென்று கொண்டிருக்கிறது. கால கர்ம காரியம் என்று சொல்வார்கள். கால கர்மணி காரியம், காலமே காரியத்தை செய்கிறது என்று சொல்வார்கள். அப்படி அந்த சூரபத்மனுக்கு அவன் செய்கிற அந்த கொடுமைகள் தாங்க முடியாமல் மக்கள் எல்லோரும் ஈஸ்வரனிடம் முறையிட்டார்களாம். அப்படி ஈஸ்வரனிடம் முறையிடும் பொழுது ஈசன் அவர்களுக்கு அபயஹஸ்தம் தந்து, மக்களே கவலைப்படாதீர்கள், உமக்காக நாம் நம்முடைய சக்தியாக இருக்கிற, நம்மிடம் ஒரு அம்சமாக இருக்கிற ஒரு சக்தியை நாம் உருவாக்குவோம். அந்த சக்தியின் அடிப்படையிலே அந்த சூரபத்மனை வதம் செய்யும் நமது சிவசக்தி அம்சமாக ஒரு குமாரன் தோன்றுவான். அந்த சிவசக்தி அம்சமாக இருக்கிற குமாரன் வந்து சூரபத்மனை வசம் செய்வான் என்று அபயஹஸ்தம் தருகிறார். இந்த இடத்திலே முருகப்பெருமான் அவதாரம் தோற்றத்தின் காரணம் நிகழ்கிறது. அப்படி சிவபெருமான் மக்களுக்கு ஆறுதல் தந்து அதற்கான கால நேரம் வரட்டும் என்கிறார். அப்படி அந்த காலமும் வந்தது. தன்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி பிழம்பு வெளிப்போனது. சிவபெருமானின் நெற்றிக்கண் என்று சொல்கின்ற அந்த மூன்றாவது கண் என்று சொல்வார்களே, திவ்ய சத்சுகு என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த மூன்றாவது நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு அக்னி பிழம்பு வெளியிலே சென்றது. ஒரு முருகன் அடியார் பாடுகிறார், அருமையாக பாடுகிறார். ஈசன் நெற்றி விழி நெருப்பு பொறியருள பற்றிவை எங்கும் படர்ந்திலக குற்றமிலா விண்ணவர் கண்டஞ்ச விரிசடையான் பொற்பிழம்பை நன்னுலை வேந்தற்கு நன்கருள தின்னவனும் தீக்கடவுள் கீய தீக்கடவுளும் சீதள புறர் கழிக்க மாக்கங்கை தூய கங்கை தம் திருக்கரத்தால் தூக்கி வரவணத்தினால் திகழும் வாசமலர் பொய்கை சரவணத்தில் சேர்க்க தனித்த ஒரு பொருள் நீ பூதங்களாகி புனலாகி அதனால் வேதங்களாகி பிறவாகி வேதங்கள் காண்டர் கரிய திருவுருவாய் வேண்டற்குரிய விருப்பொருளாய் ஆண்டு திருமுகங்களாரும் திருக்கரங்கள் ஈராறும் சுருதி புகழ் தாளிழந்தும் தோன்றி ஒரு வடிவாய் நின்று விளையாடி நீள் விண்மீன் மாதர் தனம் ஒன்றும் சுவை தீர்ந்தால் உதித்தவனே என்று பாடினார் ஒரு முருகனடியார். எப்படி முருகப்பெருமான் உதிக்கிறார் என்று பார்க்கிறோம். ஈசனின் நெற்றிக்கண்ணிலிருந்து ஒரு அக்னி பிழம்பு வெளியிலே போகிறது. ஈசன் நெற்றி விழி நெருப்பு பொறியருள எங்க போதா அந்த நெருப்பு உலகம் ஃபுல்லா வியாபிக்கிறது. பற்றியவை பொங்கும் படர்ந்திலக. இந்த நெருப்பு ஆகாசத்திலே படர்ந்திருக்கும் பொழுது தேவர்களும் மக்களும் பார்த்து பயப்படுகிறார்களாம். குற்றமிலா விண்ணவர் கண்டு அஞ்ச, குற்றமிலா விண்ணவர் கண்டு அஞ்ச விரிசடையார். அப்போது ஈசன் என்ன செய்கிறாராம்?
அந்த பொற்பிழம்பை எடுக்கிறார். எடுத்து என்ன செய்கிறார்? வாயுவினிடத்தில் கொடுக்கிறார். எதற்காக அந்த எடுத்து கொடுக்கிறாராம்? மக்களை காக்க வேண்டி, மக்களுக்கு நலம் பெற வேண்டி, மக்களுக்கு நல்வினை ஏற்படுத்த வேண்டி, சூரபத்மனின் அந்த கொடுங்கோலில் இருந்து சூரபத்மன் செய்கின்ற துன்புறுத்திருக்கிற மக்களை காக்க வேண்டி அந்த நெற்றியிலிருந்து வெளிப்பந்த அந்த பொற்பிழம்பு உலகம் ஃபுல்லாக, உலகம் முழுவதும் பரவி இருக்கிற பொற்பிழம்பை அதை பார்த்து விண்ணவர் கண்டு அஞ்ச விரிசடையான் பொற்பிழம்பை கையில் ஏந்தி, எதற்காக ஏந்தினாராம்? நன்னுலக மக்கள் எல்லாரும் நல மக்கள் அனைவருக்கும் நலம் பெற வேண்டுவதற்காக கையிலே அதை ஏந்தி வாயுவிக்கட தீக்கடவுட்கிய அவன் சீதர் புனர்கழிக்க அந்த வாயுவிடம் கொடுக்கிறார். வாயு அந்த அக்னி பிழம்பை என்ன செய்கிறார்? அக்னி பகவானிடம் கொடுக்கிறார். அக்னி பகவானின் அக்னியினாலே ஏற்கனவே அந்த அக்னி கையில் இருப்பது மற்றொரு அக்னி. அந்த அக்னி பிழம்பாலே மாக்கங்கை தூய வெண்கரத்தால் தூக்கி அங்க சரவணம் நாணல் காடு இருக்கிற சரவணப்பகையிலே கொண்டு போய் சேர்க்க சொல்லுங்க. அவர் தனித்த ஒரு பொருள், நீ என்னவாக இருக்கிறாய்? ஏகமாக நிற்கிறாய், அந்த பிரம்மமாக நிற்கிறாய், அந்த பிரம்ம ரூபமாக இருக்கிறாய். நீ தனித்த ஒருவனாக இருக்கிற நீ மக்களுக்காக, மக்களுக்கு நலம் பயக்க, மக்களின் குறைகளை தீர்க்க, மக்களுக்கு நலம் கொடுக்க, மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்க, மக்களுக்கு ஞானத்தை கொடுக்க, மக்களுக்கு இகபர சுக வாழ்வை தர, மக்களுடைய வேண்டிய விருப்பங்களை எல்லாம் கொடுக்க, மக்களது பிரார்த்தனைகளை நிறைவேற்ற அந்த தனித்த ஒரு பொருள் நீ என்னவாக ஆகிறாய்? பூதங்களாகி, பஞ்சபூதங்களானாராம். பூதங்களாகி, அப்புறம் புனலாகி, அதனால் வேதங்களாகி உருவாகினாய். உருவாகி வேதங்களால் காணவே முடியாத, வேதங்களுக்கு அருள் பொருளாக ஒரு கருணை உருவமாக நம் மக்கள் எல்லாம் வேண்டற்குரிய, நாமெல்லாம் விரும்பி பிரார்த்தனை செய்வதற்கு விழுப்பொருளாய் ஆண்டு எப்படி துதித்தாராம்? திருமுகம் 6, கரங்கள் 12 கொண்டு 2 கால்கள், கால்கள் 2, சுருதி, அது வேதமே அவருடைய திருப்பாதங்களாக இருக்கிறார். சுருதி புகழ் கால் 2 கொண்டு தோன்றி ஒரு வடிவாய் நின்று விளையாடி நீள் விண்மீன் மாதர்த்தம் ஒன்றும் சுவைப்பால் தீம்பால் உண்டவனே, கார்த்திகை பெண்களாலே வளர்க்கப்பட்டு நம்மளெல்லாம் காப்பதற்காக உருவாகியாரே என்று அந்த முருகப்பெருமானின் அவதாரத்தை பற்றி ஒரு அருமையான ஒரு முருகனடியார் பாடிய பாடல் இது, தனிப்பாடல் இது. இந்த அவர் பாடியது இந்த இடத்துல இந்த பஞ்சபூதங்கள், இந்த உலகமே பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று 5 பூதங்களால் ஆனது. இந்த 5 பூதங்களும் இந்த முருக, அந்த உலகம் ஆகாயம். இந்த இடத்துல ஆகாயம் என்கிற அந்த பஞ்சபூதத்தில் ஆகாய பூதத்தை நாம் பார்க்கிறோம். அது என்னவாகிறது? வாயுவின் இடத்தில் கொடுக்கப்படுகிறது. இந்த வாயு பகவான் என்ன பண்ணுகிறார்? அக்னியிடத்திலே கொடுக்கிறார். ஆகாயம், காற்று, அக்னி, நெருப்பு. இப்போது அந்த அக்னி பகவான் என்ன செய்கிறார்? நீரிலே தீம்புணல் மாக்கங்கை தூய கரத்தினாலே எடுத்து சரவண பொய்கை என்கிற அந்த புனலிலே கொடுக்கிறார். அந்த நாணல் காடு அது பூமி, பிருத்திவி தத்துவம் என்று சொல்வார்கள். ஆக பஞ்சபூதங்களும் ஆகாயம், காற்று, நெருப்பு, அக்னி, நீர், நிலம் என்று 5 பூதங்களாகி, அதுதான் இங்கே சொல்றார். பூதங்களாகி, புனலாகி, அதன் வேதங்களாகி உருவாகி நம்மை எல்லாம் காப்பதற்காக. அதுதான் கஸ்யபச்சவாச்சார அருவமும் உருவமும் ஆகி ஒன்றாய் புலவாய், ஒன்றாய் பலவாய் ஒரு திருமுருகன் வந்திங் உதித்திரன் நாம் எல்லாம் உய்யவே என்று பாடினார். அப்படி அந்த முருகப்பெருமான்
தோன்றியது சூரபத்மனை வதம் செய்வதற்காக. அந்த சூரபத்மன் என்பவன் தத்துவார்த்தமாக பார்த்தோம் என்றால் நம்முள்ளே இருக்கிற காம, குரோத, மோக, மதமா நம்முள்ளே இருக்கிற அந்த மனசிலே இருக்கிற அந்த குறைகள் எல்லாம் சூரபத்மனாக உருவப்படுத்தி பார்க்கலாம். அப்படி அந்த நம்முள்ளே இருக்கிற அந்த கல்மஷங்களை எல்லாம், அந்த மாயை எல்லாம் விளக்குவதற்காக ஈசன் சிவசக்தி அம்சமாக முருகப்பெருமான் இந்த பூவுலகத்தை அவதரித்தார். அந்த முருகப்பெருமானை வழிபடும் மார்க்கத்திலே திரிசத்தி என்று சொல்லப்படுகின்ற ஒரு 300 நாமாக்களால் அந்த முருகப்பெருமானை வழிபடும் ஒரு வழிமுறை உண்டு. அதற்கு திரிசத்தி என்று பெயர். சதம் என்றால் 100, திரிசத்தி என்றால் 300 அந்த நாமாக்களால் அந்த முருகப்பெருமானை வழிபடுதல் இந்த முருகப்பெருமான் வழிபாட்டிலே மிகச் சிறப்பு என்று வேத தத்துவங்கள் சொல்லி இருக்கிறது. மந்திர சாஸ்திரம், முக்கியமாக மந்திர சாஸ்திரத்திலே அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு சுப்பிரமணிய திரிசதி என்று பெயர். 3 திரிசதிகள் இருக்கின்றன. நமக்கெல்லாம் தெரியும், லலிதா திரிசதி தெரியும். அடுத்த இன்னொரு திரிசதி ருத்ர திரிசதி என்று ஒன்று இருக்கிறது. மூன்றாவதாக 3 முக்கியமான திரிசதி இந்த சுப்பிரமணிய திரிசதி. இதற்கு இன்னொரு பெயர் சத்ரு சம்ஹார திரிசதி என்று பெயர். 300 நாமாக்களால் சுவாஹா என்று சொல்லி அந்த அக்னியிலே எழுந்திருக்க அந்த முருகப்பெருமானுக்கு ஆகுதியாக கொடுத்தல் இந்த திரிசதி ஹோமம் என்று சொல்வார்கள். இந்த திரிசதியில் என்ன சிறப்பு? இந்த சுப்பிரமணிய திரிசதி இதில் என்ன சிறப்பு என்று பார்க்கிறோம். ஈசனின் மந்திரம் நம சிவாய என்று பெயர். ந ம சி வா என்ற 5 எழுத்துக்களாலான பஞ்சாட்சரம் என்று சொல்வார்கள். 5 எழுத்துக்களாலான ஒரு மந்திரம் நமச்சிவாய என்று சொல்லப்படுகிற மந்திரம். அந்த ஒவ்வொரு எழுத்தும் முதல் எழுத்தாக கொண்டு 50 நாமாக்கள் இந்த திரிசதியிலே ஏற்படுகிறது. முதல் 50 நாமாக்களை ந என்கிற சொல்லிலே ஆரம்பிக்கும். அடுத்த 50 ம என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும். மூன்றாவது 50 சிக்காரம் என்று சொல்லப்பட்ட சி என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும். நான்காவது 50 நாமாவளி வா என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும். 5வது நாமாவளி 50 எழுத்துக்கள் யகாரம் என்கிற சொல்கிற அந்த ய என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கும். அதுதான் இந்த திரிசதி அர்ச்சனை என்று சொல்லப்படுகிற திரிசதி அர்ச்சனைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது. சரி, ந 50 ஆச்சு, ம 50 ஆச்சு, சிகாரம் 50 ஆச்சு, வகாரம் 50 ஆச்சு, 5 × 250. இன்னொரு 50 இருக்கு, 51 இருக்கு. இப்போ இந்த முருகப்பெருமான் 6 முகம் என்று சொல்லுவார்கள். 5 ஈசனின் 5 முகமும் அம்மையின் ஒரு முகமும் சேர்ந்து 6 முகமாக இந்த பூமியில் அவதரித்தார் சொல்வார்கள். ஈசனுக்கு 5 முகம் உண்டு. சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருஷம், ஈசானம் என்று 5 முகங்கள் ஈசனுக்கு உண்டு. இந்த 5 முகங்களுடன் 6வது முகமாக அந்த அம்மையின் முகம், இங்கே 6 முகமாக ஈசன் தோன்றிய முருகப்பெருமான் தோன்றினார். ஈசனே முருகப்பெருமான் என்பதே தத்துவம். முருகப்பெருமானே ஈசன் என்று சொல்வார்கள். ரெண்டுமே பேதம் கிடையாது, இருவருக்கும் பேதம் கிடையாது என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த 5 × 250 நாமாக்கள் முடிந்தோன்னு கடைசி 50 நாமாக்கள் அகாராதி சகாரா அம்மையின் மாத்ருகாட்சரம் சொல்வார்கள். அம்பிகைக்காக 51 அக்ஷரங்கள் ஆவிலிருந்து ஆரம்பித்து க்ஷா வரைக்கும் இருக்கிற மாத்ருகாட்சரம், அதை அம்பிகைக்கே உரிய எழுத்துக்கள். அந்த 50 எழுத்துக்களையும் 51 எழுத்துக்களாக வரும் சொல்லி இந்த பூஜை செய்வது இந்த சத்துரு சம்ஹார சுப்பிரமணிய திரிசதி என்று சொல்லப்படுகிற சத்துரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை. இந்த சத்துரு என்பது என்ன அப்படின்னா, நம்முள்ளே இருக்கிற ரோகம், நம்முள்ளே இருக்கிற கோபம், நம்முள்ளே இருக்கிற ஜலசி என்று சொல்வார்களே பொறாமை, துர்குணங்கள், இதெல்லாம் நீங்கி
பிரம்மண்யம், அவருக்கு சுப்பிரமணியம் என்று பெயர். பிரம்மண்யம் என்றால் ஞானம், பிரம்ம ஞானம் என்று சொல்வார்கள். வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையை வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். அந்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொள்ளும் ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக ஞானஸ்கந்தன் என்று பெயர். அந்த பிரம்மண்யம் என்கிற அந்த பிரம்ம ஞானத்தை நமக்கெல்லாம் கொடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த மூலகளே தோன்றிய ஒரு பரம்பொருள் தான் முருகப்பெருமான். முருகன் என்ற சொல்லுக்கு மூன்று எழுத்துக்களால் தமிழிலே முருகா, மூனா, ரூனா, கானா என்று இந்த மூன்றும் தமிழிலே 3 இனம் உண்டு. வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று 3 உண்டு. கச்சடத்தாப்பர வல்லினம், ஞனன நமன மெல்லினம், எரட வழல இடையினம். இந்த 3இல் ஒவ்வொரு எழுத்தாக கச்சடத்தாப்பர வல்லினம் ரா என்ற எழுத்து, ஞனன நமன எரள வழல, இந்த 3இல் ஒவ்வொரு எழுத்து முருகா என்கிற சொல்லாக அமைந்திருக்கிறது. தமிழுக்கே சிறப்பு. அதே போல 12 கைகள், உயிரெழுத்துக்கள் 12, மையெழுத்துக்கள் 18, 18 நேத்திரங்களாக அவருக்கு 6 முகம், ஒவ்வொரு முகத்திலும் 3 கண்கள், ஆக 6 3 18 மெய்யெழுத்துக்களாக முருகப்பெருமான் அவதரித்தாக தமிழே முருகன், முருகனே தமிழ் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த முருகப்பெருமான் சத்ருசாமி, இந்த சுப்பிரமணிய திருசக்தி என்று சொல்லப்படுகிற முருகப்பெருமானை நாம் எல்லாம் இந்த திருசக்தி அர்ச்சனையினால் வழிபடுவோம். திருசக்தி ஹோமம் நடக்க இருக்கின்றது. நம்ம எல்லாருக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்வோம். முருகப்பெருமான் அருளாலே நமக்கு ஞானங்கள் கிடைக்கட்டும், வாழ்க்கையில் வளங்கள் கிடைக்கட்டும், சௌபாகியங்கள் கிடைக்கட்டும், சகல ரோகங்கள் நிவர்த்தியாகட்டும், ஆரோக்கியம் கிடைக்கட்டும், உலகத்தில் அன்பு நிலவட்டும் என்று இந்த திருசக்தி அர்ச்சனை சொல்லப்படுகிறது. இந்த திருசக்தி அர்ச்சனை ஊடகமாக இருந்த அந்த திருசக்தி அர்ச்சனை எனது குருநாதர் குரு பரம்பரையிலே அவர்கள் கண்டுபிடித்து பதிவு செய்தார். 1960 காலத்திலே பதிவு செய்து அந்த திருசக்தி அர்ச்சனை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்று நமது இந்த தாம்பரம் இரும்புலியூர் சாந்தஸ்வரூபிணி வேம்புலியம்மன் ஆலயத்திலே எல்லோரும் அந்த முருகப்பெருமானின் சரவணபவா என்கிற மந்திரத்தை லிখিত ஜபம் என்று சொல்வார்கள் எழுதி கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதன் பூர்த்தியாக சத்ரு சம்ஹார திருசக்தி, சுப்பிரமணிய திருசக்தி என்று அதுக்கு பேர். சுப்பிரமணிய திருசக்தி ஹோமம் என்று பேர். அதுக்கு இன்னொரு பேர் சத்ரு சம்ஹார திருசக்தி ஹோமம் நடைபெற போகின்றது. அனைவரும் கலந்திருந்து முருகப்பெருமானின் அருளை பெற வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அருமையான ஒரு தந்திர சாஸ்திரம், மந்திர சாஸ்திரத்திலே ஊடகமாக புதை பொருளாக இருந்ததை, மறை பொருளாக இருந்ததை எடுத்து இங்கே வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே பூஜை நடந்து கொண்டிருக்கிறது, ஹோமம் நடக்க இருக்கின்றது. இந்த அனைவருக்கும் அந்த ஹோமத்திலே அனைவருக்குமான சகல சௌபாகியங்கள் கிடைக்கட்டும். கந்த புராணத்தை கேட்டவர்களுக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும் என்று பலசக்தி கசியப சிவாச்சாரிய சொல்லிட்டார். அப்படி இந்த சிறிய சொற்பொழிவை கேட்ட முருகப்பெருமானின் சிறப்பியல்கள், அதுவும் மந்திரபூர்வமாக இருக்கிற திருசக்தியை பற்றிய விளக்கத்தை கேட்ட நம் அனைவருக்கும் முருகப்பெருமானின் திருவருள் பூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். தாம்பரம் இரும்புலியூர் சாந்த சுரூபிணி வேம்புலியம்மன் ஆலயத்திலே ஆலய நிர்வாகிகளுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு இந்த ஆலய நிர்வாகிகளுக்கு நான் எனது மனப்பூர்வமான வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூன்றாவது பாசனம் இருக்கக்கூடிய அந்த பாசனத்தை சொல்லி ஐயா அவர்களுக்கு இது உத்தமம் பேர் பாடி நாங்கள் நம் பாதற்கு சாட்டு நீராடினால் தெங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன்னாடி பெய்து ஓங்கும் ஒரு சொன்னல் வேறு வேறுவன பொங்குகளை போதில் பெருவென்று கண்டெடுத்த தேங்காத புக்கிருந்து சீத்தவரை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லை பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து முடிக்கணும். மற்றவங்க வாழ்க்கை சொல்றப்போ ஆலயம்